பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் 14 அதிகாரம் 6வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு நேர்த்தியான வேத வசனம் கர்த்தர் சொல்கிறார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவனாய் இருக்கிறேன் என்று. இன்னைக்கு நாம ஒரு வழியை செலக்ட் பண்ணுகிறோம். நம்ம நினைக்கிறது தான் சத்தியம் நினைக்கிறோம், நம்ம பேசுறது தான் உண்மைன்னு நினைக்கிறோம். நம்ம உயிர் வாழ்வதே நம்மளால தான் சில நேரங்களில் மாம்சரிகமாகவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா வசனம் சொல்லுது, தேவன் தான் உங்களுக்கு வழியை காண்பிக்கிறவர், தேவன் தான் சத்தியத்தில் நடத்துகிறவர், தேவன் தான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நாம சத்தியத்தோடையும் வழியோடையும் ஜீவனோடு இருக்கிறோம்னா அது தேவன் நமக்கு நியமித்த பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த நாட்களில் தேவ சமூகத்துல நீங்க உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கணும். வசனம் சொல்லுகிறது, என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல. அப்போ இயேசு இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் கூட நடக்காது. அதுதான் இன்னைக்கு மெசேஜுடைய முக்கியமான காரியம். நீங்க இயேசு இல்லாம நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அது வாய்க்காது. இயேசு தான் வழி. அவர் வழியா தான் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் வழியா தான் உங்களுடைய வீடு வாசல்களை கட்டி முடிக்க முடியும். அவர் வழியா தான் திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ண முடியும். அவர் வழியாக தான் உங்களுடைய எதிர்காலங்களை ஆசீர்வாதமாக அமைக்க முடியும். அவர் வழியா தான் ஊழியங்களை செய்ய முடியும். அவர் வழி இல்லாம நம்ம இயேசுவை அல்லாமல் சுயமாகவோ நண்பருக்கு சொல்கிற விதமாகவோ உறவினர் சொல்ற விதமாகவோ நம்ம பல வழிகளில் நம்ம யோசிச்சு போயிட்டு இருந்தோம்னா அந்த வழி வாய்க்கப்படாது. ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்கிறது, என்னை அல்லாமல் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது பிள்ளைகளா என்று தேவன் ஒவ்வொரு முறையும் யோவான்ல அநேக இடங்களில் சொல்லியிருப்பார். இயேசு மாத்திரம் தான் நம்முடைய வழிகள் வாய்க்கப்பட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா சில நேரங்களில் மாம்சமான யோசனைகள் நமக்கு வருவது உண்டு. பாருங்க, வசனம் சொல்கிறது ஏசாயா 55 அதிகாரத்துல 8வது வசனத்துல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஏன்னா நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்க ஓரளவுக்கு இந்த காரியங்கள்லாம் செஞ்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்க ஒரு பாதையும் நீங்க உங்களுக்கு ஏற்றார் போல நினைவுகளையும் வழிகளையும் உருவாக்கி வைத்திருப்பீர்கள். ஆனா வசனம் சொல்லுது, உன் நினைவும் என் நினைவும் வித்தியாசப்படுகிறது, உன் நினைவோடு என் நினைவு சேர்க்காதீங்க. அப்போ தேவன் சொல்லுவது என்ன என்று நீங்க லிசன் பண்ணி பாருங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன சொல்லுகிறார். அப்போ என் வழி எப்படி வாய்க்க பண்ணுவார் அப்படின்னா, நீங்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்காம ஒரு காரியத்துக்கு நேரா போனீங்கன்னா அந்த வழி வாய்க்கலன்னா அதை நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கிட்ட வந்துதா, இது கர்த்தர் நமக்கு கொடுத்தாரா இல்லையான்னு யோசிங்க. அப்படி இல்லைன்னா அந்த வழியை விட்டுடுங்க. ஸோ நீங்க தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று வேதத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், உங்களோடு அவருடைய வழியை காண்பித்து அருள்வார். ஆகையால தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசமான வார்த்தை தான் பாருங்க. வழியில உங்கள் நினைவும் உங்கள் வழியும் ஆண்டவர் நினைவும் ஆண்டவர் வழிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுமா? 8வது வசனத்தில் சொல்லுது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. அப்போ நம்முடைய நினைவு நம்முடைய வழி கீழே இருக்கு, அவருடைய வழியும் அவருடைய நினைவும் உயர்ந்திருக்கிறது. அப்போ நம்மளது பெட்டரா அவரது பெட்டரானா தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிச்சுடுங்க. உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிங்க. அது மட்டும்தான் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கான வழிமுறைகள். அல்லேலூயா. இல்லை ஆண்டவரே, நான் நிறைய விஷயத்தை யோசிச்சுட்டேன், நான் நிறைய விஷயத்தை செய்யணும்னு பிளான் பண்ணிட்டேன், இதுவோ அதுவோ எதுவோ வாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போல வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால முக்கியமான முடிவுகளாகட்டும் நிகழ்வுகளாகட்டும் தேவ சமூகத்தில் காத்துருங்க, தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. அநேக வேதத்தில் நம்ம வாசிப்பது உண்டு, அநேக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அவர்கள் தேவ சமூகத்தில் அநேக ஊழியர்களாகட்டும் அநேக பக்தர்களாகட்டும் எல்லோரும் தேவ சமூகத்தில் அவருடைய வழிக்கு ஏற்ப நடந்தார்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒப்பு கொடுங்க. மோசேவாகட்டும் தாவீதாகட்டும் யோசேப்பாகட்டும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருந்தார். இதே இடத்துல பார்த்தீங்கன்னா லோத்துடைய மனைவி இல்ல அப்படின்ட்டு அவ போற வழியை விட்டு திரும்பி பார்த்தா, அவர் அந்த வழியில அவருடைய வாழ்க்கை அழிந்தே போனது. இன்னொரு இடத்துல பார்க்குறோம், லோத்து ஆண்டவர் சொன்ன வழிக்கு போகாம அவனே ஒரு மலையை செலக்ட் பண்றான். அந்த இடத்துல அவனால நிம்மதியா வாழ முடியல, பெண்கள் சாபத்துக்கு நேராக மாறுகிறார்கள். ஸோ கர்த்தர் என்ன வழி கொடுக்கிறாரோ வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் கொடுக்கிற வழியில கடந்து போங்க. அந்த வழியில போனீங்கன்னா ஆசீர்வாதத்தை நிறைவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த நாட்களிலும் தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும். அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எதிர்கால குறித்ததான திட்டங்கள், குழப்பங்கள், பலவீனமான சிந்தனைகள் இந்த பிள்ளைகளை வாட்டி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். ஆண்டவரே, உம்மோடு பயணிக்கிறதை தவிர வேற ஒரு வழியை நாங்கள் எடுக்கல ஆண்டவரே. இந்த விசுவாசித்து ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலையாகட்டும் வாழ்க்கையாகட்டும் ஆண்டவரே, வீட்டின் காரியமாகட்டும்
ஆகட்டும் ஆண்டவரே, உறவு முறையாகட்டும், எல்லாவற்றையும் உம்மண்டையில் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிச்சுட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் என் பிள்ளைகளோடு இந்த வேளையில யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே இந்த வேளையில அப்பா உம்முடைய சமூகத்தில் இருந்த ஆண்டவரே அப்பேற்பட்டவர்கள் பூரண சுகத்தை கட்டளையிடுங்க. ஆசீர்வதிங்க. தெய்வீக கரமும் கிருபையும் கூட இருக்கட்டும். உபவாசங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரிங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ சமூகத்தில் காத்திருப்பது நல்லது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நல்லது என்று ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பின் வாழ்க்கையாய் மாறட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். Praise the Lord. God bless you.